السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال النبي صلى الله عليه وسلم: لا يرحم الله من لا يرحم الناس. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மிகப்பெரிய பேரருளால் புனிதமிக்க ஒரு சங்கையான ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இந்த ரமதான் மாதம் என்பது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த ரமதானுடைய மாதத்தை இமாம் பெருமக்கள் 3 பிரிவாக 3 பத்துக்களாக பிரித்து நமக்கு அமல் செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது 10 என்பது அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். முதலாவது 10 என்பது ரஹ்மத்துடைய 10 நாட்களாக இருக்கிறது. அதாவது ரஹ்மத் என்றால் இரக்கம், அல்லாஹ் இரக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே முதல் 10 நாட்களில் நாமும் இரக்கப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் முதல் 10 நாட்கள் ரஹ்மத் இரக்கத்தினுடைய 10 நாட்களாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது 10 நாட்கள் என்பது அது மன்னிப்பினுடைய 10 நாட்களாக அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா துனூபனா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். மகஃபிரத்துடைய 10 நாட்களாக இருக்கிறது. அதுபோன்று நாமும் மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இரண்டாவது 10 நாட்கள் என்பது மகஃபிரத்துடைய 10 நாட்களாக இருக்கிறது. மூன்றாவது 10 என்பது அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கிறான். பழி வாங்குதல் என்ற எண்ணத்தை விட்டு நரக விடுதலை அளிக்கிறார். ஆகவே பழி வாங்குதல் என்ற எண்ணங்கள் என்பது நம்மிடத்தில் போக வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் இப்படி ரமதானுடைய மாதத்தை 3 10 நாட்களாக நமக்கு பிரித்து கொடுத்து அந்த 3 விஷயங்களை முக்கியமாக நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய இந்த 3 விஷயங்கள் என்பது இருக்கிறதே, இரக்கம், மன்னிப்பு, பழி வாங்குதல் என்ற எண்ணத்தை விடுவது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. நிறைய ஹதீசுகளில் அந்த வரலாறுகள் இல்லை. குறிப்பிட்ட ஒரு சில நூல்களில் மட்டுமே அந்த வரலாறு என்று பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டம், அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது 2 வாலிபர்கள் ஒரு கிராமவாசியை கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு வருகிறார்கள். இழுத்து கொண்டு வந்து ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சபையிலே இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஏன் இப்படி இழுத்து கொண்டு வருகிறீர்கள்? அவரும் ஒரு நடுத்தர வயதுடையவர் தான், கட்டி இழுத்து வரப்படக்கூடியவர். அந்த வாலிபர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் இவரை இப்படி இழுத்து கொண்டு வருகிறீர்கள்? அந்த வாலிபர்கள் இருவர்கள் சொன்னார்கள், இந்த கிராமவாசி எங்களுடைய தகப்பனாரை கொலை செய்து விட்டார், அதனால் இப்படி கட்டி இழுத்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அந்த கிராமவாசியை பார்த்து, நீங்கள் கொலை செய்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம், நான் கொலை செய்தேன். எதற்காக இப்படி செய்தீர்கள், என்ன நடந்தது என்று விவரம் கேட்கின்ற பொழுது அந்த கிராமவாசி சொன்னார், நான் ஒட்டகம் மேய்க்கின்ற பணியை செய்கிறேன். ரொம்ப தூரத்தில் இருந்து ஒட்டகம் மேய்ப்பேன், அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம். என்னுடைய ஒட்டகத்தை ரொம்ப தூரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து நான் ஒட்டகம் மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறுதலாக இந்த 2 வாலிபர்கள் இருக்கிறார்களே, இவருடைய தகப்பனாருடைய தோட்டத்திற்குள் என்னுடைய ஒட்டகம் போய்விட்டது, மேய்ந்து விட்டது. அதை நான் கவனிக்கவில்லை. ஒரு ஓரமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன், நான் பார்க்கவில்லை. இவருடைய தகப்பனார் என்ன செய்தார்? ஒட்டகத்தை பார்த்தவுடன் அவர் துரத்தினார். ஒட்டகம் போகவில்லை. ஒரு பெரிய கல்லை எடுத்தார், ஒட்டகத்தின் மீது வீசினார். ஒட்டகத்தின் மீது பட்டது, அது அதே இடத்தில் இறந்து போனது. என்னுடைய வாழ்வாதாரமே அதுதான், எனக்கு வேறு உணவுக்கு வேறு வழி இல்லை. அதனால் அந்த ஒரு பதட்டத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் அதே கல்லை எடுத்து அவரை எறிந்தேன். அவருடைய தலையில் பட்டது, அவர் கீழே விழுந்தார், அவர் வஃபாத்தாகி போனார். இதுதான் நடந்தது என்று அந்த கிராமவாசி கூறினார். தவறை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள், விரிவாக விசாரணை செய்வதற்கு எதுவுமே இல்லை, சரி உங்களுக்கு மரண தண்டனை என்று உத்தரவு தீர்ப்பளிக்கப்படுகிறது. அந்த கிராமவாசி உத்தரவு போடப்படுகின்ற பொழுது அந்த 2 வாலிபர்களும் சொல்கிறார்கள், மரண தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது அந்த கிராமவாசி சொன்னார், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார், ஜனாதிபதி அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு தூக்கு தண்டனை நீங்கள் கொடுக்கிறீர்கள், மரண தண்டனை கொடுக்கிறீர்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்.
என்னுடைய அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ்விற்கு பிறகு என்னுடைய குடும்பத்திற்கு நான் தான் இருக்கிறேன். எனக்கு கை குழந்தைகள் இருக்கிறது, மனைவி இருக்கிறது, வேறு யாரும் இல்லை. ஒரு நாள் அவகாசம் கொடுத்தால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றிவிட்டு எனக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலவரங்களை கூறிவிட்டு நான் விடைபெற்று வருவேன். எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேண்டும் என்று அந்த கிராமவாசி கேட்கிறார். சபையில் மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் மதீனாவிலே நிறைய கூட்டம் இருக்கிறது. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யார் என்றே தெரியாது, நீங்கள் எப்படி திரும்பி வருவீர்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? உங்களுக்கு யாராவது பொறுப்பேற்றார்கள் என்றால் உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அப்பொழுது கூட்டத்தை பார்த்து கேட்கிறார்கள், அருமை தோழர்களே, இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் யாராவது இந்த கிராமவாசிக்கு பொறுப்பேற்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது எல்லோரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பொறுப்பேற்பது என்ன சாதாரணமான விஷயமா? காசு பணமா போகும்? ஊர் பேர் தெரியாது, குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, அவர் யார் என்று தெரியாது. அவருக்கு பொறுப்பேற்றால் அவர் வரவில்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திலே யார் பொறுப்பேற்கிறார்களோ அவருடைய உயிர் போய்விடும். யாரும் பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லை. யாரும் பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லையா என்று ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சப்தம், இதோ நான் இருக்கிறேன் அமீருல் முஃமினீன் அவர்களே, அந்த கிராமவாசிக்கு நான் பொறுப்பேற்கிறேன். யார் அவர்? அஞ்சா நெஞ்சர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்தார்கள், நான் அவருக்கு பொறுப்பேற்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், அபூதரே, எதை வைத்து நீங்கள் அவருக்காக வேண்டி பொறுப்பேற்கிறீர்கள்? அவர் வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உயிர் போய்விடும், உங்களை நான் விட்டு விடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அபூதர் சொன்னார்கள், அவருடைய முகத்திலே இறை நம்பிக்கை தெரிகிறது, அவர் இறை தக்வாவினுடைய பிரகாசம் தெரிகிறது, அவர் பொய் சொல்ல மாட்டார், நிச்சயமாக அவர் வருவார் என்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதுபோன்றே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருக்காக வேண்டி 3 நாள் அவகாசம் கொடுத்தார்கள். அந்த 3 நாள் சென்றார், தூரமாக தன்னுடைய வீட்டுக்கு போனார், மனைவி மக்கள் குழந்தைகளை பார்த்துவிட்டு 3 நாளில் அவர் வர வேண்டும். 3 நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதி நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். 3வது நாள் வருகிறது, அசருடைய நேரம், சூரியன் மறைகின்ற பொழுது அவர் இங்கு இருக்க வேண்டும். அசர் தொழுகை நடந்து விட்டது, அசர் எல்லாம் முடிந்து விட்டது. மஸ்ஜிது நபவிக்கு வெளியே எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி வந்து விட்டார்கள், மற்ற தோழர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். எங்கே அபூதர் என்று கேட்டார்கள். அபூதர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை, சாதாரணமாக வந்தார்கள். என்ன அபூதரே, எங்கே அவரை காணவில்லை என்று கேட்ட பொழுது அபூதர் அவர்கள் சொன்னார்கள், உடனே திரும்பி பார்த்தார்கள், சூரியனை பார்த்தார்கள். என்ன வளமைக்கு மாற்றமாக இன்றைக்கு சீக்கிரமாக மறைய போகிறாய் என்று சூரியனை பார்த்துவிட்டு நினைத்தவர்களாக ஜனாதிபதி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது போன்றுதான் நானும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அனைவரும் மஸ்ஜிது நபவியை ஒட்டி உள்ள அந்த பாதையை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர் வருவாரா என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். தூரத்தில் திடீரென்று ஒரு உருவம் வருகிறது. யார் வருவது? பார்த்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள். அருகில் வந்து விட்டார் அந்த கிராமவாசி. அந்த சபையில் இருந்த அனைவர்களும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கமிட்டார்கள். எல்லோரும் ஆனந்தமானார்கள், சந்தோஷமானார்கள். கிராமவாசி இதோ வந்து விட்டார். ஏன் சந்தோஷப்பட்டார்கள் என்றால் அபூதருடைய தலை தப்பிவிட்டதே என்பதற்கு எல்லோரும் சந்தோஷப்படவில்லை. அபூதருடைய வாக்கு பொய்யாகவில்லை. அவரை பார்க்கின்ற பொழுது ஈமானுடைய பிரகாசம் தெரிகிறது, இறை நம்பிக்கையினுடைய முகமாக இருக்கிறது. பொய் பேச மாட்டார் என்று அபூதர் சொன்னாரே, அது பொய்யாகவில்லை. இதோ வந்து விட்டார் என்று எல்லோரும் ஆனந்தமானார்கள். வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியத்தில் அவரை பார்த்தார்கள். என்ன கிராமவாசியே, நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய ஊர் பேர் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுடைய வீட்டில் இருந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், நீங்கள் வந்து விட்டீர்களே, எப்படி, எது உங்களை வர வைத்தது இந்த ஜனாதிபதி கேட்கின்ற போது அந்த கிராமவாசி சொன்னாரு, இது எனக்கும் உங்களுக்கும் உண்டான விஷயம் அல்லவே, இது எனக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான விஷயம். நீங்கள் தீர்ப்பளித்து விட்டீர்கள், நான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டுமே என்று சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்தை சொன்னார்கள். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஒரு மரம், அதாவது தண்ணீர் இல்லாத
ஒரு உணவு இல்லாத, தங்குவதற்கு மரம் இல்லாத ஒரு பறவை, ஒரு குஞ்சு, அந்த உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, தங்குவதற்கு மரம் இல்லை, அது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாய் பறவை அதை இறக்கையில் வைத்து எப்படி அரவணைத்து இரக்கத்தோடு பராமரிக்குமோ அதுபோன்று என்னுடைய குழந்தைகளை அன்போடு பாசத்தோடு இரக்கத்தோடு அரவணைத்து விட்டு வருகிறேன். என்னுடைய குழந்தைகளை நான் பார்க்கின்ற பொழுது இதோ என்னுடைய குழந்தைகள் எத்தீமாக போகிறது, என்னுடைய உயிர் போக போகிறது, எத்தீமாக போகிறது என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்னதும் ஜனாதிபதி உமரே ஃபாரூக் அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து விட்டது. தாரை தாரையாக அழுதார்கள். அழுதுவிட்டு அந்த 2 வாலிபர்களை பார்த்தார்கள். வாலிபர்களே, உங்களுடைய கருத்து என்ன? இவரை நீங்கள் என்ன செய்ய? இந்த விஷயத்தை கேட்டவுடனே அந்த வாலிபர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களுக்கு இரக்கம் வந்தது, இரக்கம் வந்தது, அவர்கள் மன்னித்தார்கள். பழி வாங்குதல் என்பதை அவர்கள் விட்டார்கள். அவை கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாறிலே அந்த கிராமவாசி ரொம்ப இரக்கமுள்ளவர், உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப இரக்கமுள்ளவர், அபூ தருல் கிஃபாரி இரக்கமுள்ளவர். இந்த எல்லா இரக்கமும் சேர்ந்து அந்த 2 வாலிபர்கள் அவர்கள் இரக்கப்பட்டார்கள், மன்னித்தார்கள், பழி வாங்குதலை விட்டார்கள். ஆகவே ரமலானுடைய மாதம் என்பது முதல் 10 நாட்கள் இரக்கமுடையது, இரண்டாவது 10 நாட்கள் மன்னிப்புடையது, மூன்றாவது 10 நாட்கள் பழி வாங்குதலை விடக்கூடியது. ஆகவே இமாமுகள் என்பவர்கள் சரியாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்மிடத்தில் சக மனிதர்களிடத்திலே, பிற மனிதர்களிடத்திலே இரக்கத்தோடு நடக்க வேண்டும், மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பிற மனிதர்களை, சக மனிதர்களை பழிவாங்குதல் என்ற எண்ணத்தை விட வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் ரமலான் மாதத்திலே நாம் பயிற்சி எடுக்கிறோம். மற்ற மாதங்களில் இது தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.